மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாந்தி, 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 என்ன பண்ணிட்டு இருக்க சாந்தி? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. சாந்தி, வெளியே வா சாந்தி. சாந்தி, 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 உனக்கு என்னாச்சு? சாந்தி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தை பிடிச்சிருச்சா? செவர்ல இருந்து வெளியே வா சாந்தி. சாந்தி, சாந்தி, என்ன நீ? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், புரிய மாட்டேங்குதா உனக்கு? என்னாச்சு உனக்கு? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, வா கீழே போலாம். சாந்தி, வா போலாம். என்னாச்சு உனக்கு? உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். நீ வான்னு சொல்றேன்ல. சாந்தி, சாந்தி, எப்படியோடி எங்களுக்கு குச்சேஸ் வாங்கி ஒண்ணு கரெக்ட் அந்த ஆட்டோக்காரர் நீ அவன மடக்கி போயிட்ட. பாரு, நம்ம நர்கீஸ் அப்படியே கொத்திட்டு போயிட்டான். ஆமா ஆமா, அவன் அதிர்ஷ்டக்காரன் தாண்டி. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். வணக்கம் தம்பி. வாங்க. ஹாய். ஹாய். அன்வர், ஹாய். நர்கீஸ் பின்னாடி இருக்கா, அங்க உள்ள போய் பாரு. எனி ப்ராப்ளம்? யா, இது அது ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீ உள்ள போமா, உள்ள போ. கோ இன். ஏண்டா அன்வர், என்னடா பஷீரை காணோம்? ரிசப்ஷன் நேரமாவது, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணாமலை ஏதோ சொல்லிச்சா? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதனாலதான் இந்த காதல் கல்யாணத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதாவது பண்ணுடா. வந்துட்டேன், வரேன். ஏய், இது அன்வரி. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை இன்னும் காணோம்? நர்கீஸ் ரெடியா இருக்கா? நீ போய் நர்கீஸ் கூட இரு. பஷீர் வந்துடுவாரு. போ. பஷீர் வந்துடுவாரு. ஏய், நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. நீ ஒழுங்கா பேசு போதும். என்ன பசங்க ரெடியா இருக்கீங்களா? என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. அந்த கேள்விகளை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்க. எதுக்காக நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க? என்னது? எதுக்காக நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க? உங்களுக்காக தான். எங்களுக்காக நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்காக. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரே, அவரோட பேர் என்ன? உலகநாதன். அவர் யாரு? என் புருஷன். அவர் வந்து கூப்பிடும்போது நீங்க ஏன் போல? உங்க மேல இருக்கிற பாசத்துக்காக நான் அவர் கூட போல. அவர் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? அவரை விட உங்க மேல தான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். எங்க மேல நீங்க எதுக்கு பாசம் வைக்கணும்? என்ன ஏதுன்னு தெரியாம என் மேல பாசம் வச்சிருக்கீங்க பாருங்க. அதே மாதிரி தான் நானும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். இந்த வீட்டுல நான் இருக்கிறது, இருக்க போறது எல்லாம் உங்களுக்காக தான். இல்ல, அந்த நஞ்சு போன சூரியன் பத்திரிகை நடத்துறது தானே இங்க இருக்கீங்க. ஏய், அது ஒண்ணு நஞ்சு போன பத்திரிக்கை இல்ல. அந்த பத்திரிக்கை நல்லா விக்குது தெரியுமா? அந்த பத்திரிக்கையை நான் நடத்துறதே உங்களுக்காக தான். உங்களுக்காகன்னு சொல்றீங்களே, எங்களுக்காக நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க?
என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். அப்படின்னா நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேப்பீங்களா? கேட்பேன். நிச்சயமா? நிச்சயமா. நிஜமா? நிஜமா. நாங்க ஒண்ணு பண்ணா நீங்க ஒண்ணு கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன். ஜூட். ஏய் ஏய் உங்க முகத்துல பொட்டு இல்லைன்னா நல்லாவே இல்லம்மா. எங்களுக்காக இந்த பொட்டை வச்சுக்கோங்கம்மா. எங்க கிட்ட கோச்சிட்டு எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்களே. உங்களுக்கு யார் இப்படி எல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தது? ஆ? இன்னும் காணோம். ச்சே, அந்த டீ கடை நம்பர் என்ன? 37 ச்சே 376. கமான். ஹலோ. ஆமா, நான் அன்வர் பேசுறேன், சூரியன் பத்திரிக்கை. சார், நம்ம டீ ஸ்டால் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்ட்ல பஷீர் வந்திருக்காரா? ஒரு சார் பார்க்குறேன். வரலைங்க சார். அப்படியா? என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கே போயிருப்பான்? ஏய், ஹலோ பஷீர், எங்க? ஹலோ அன்வர், நான் அண்ணாமலை பேசுறேன். அன்வரா? இங்க எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இன்னும் வரல? ஒரே குழப்பமா இருக்கு. பஷீரை காணும் அண்ணாமலை. என்ன? பஷீரை காணுமா? உங்களோட தானே வீட்டுல இருந்தாரு? ஆமா, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான். இன்னும் காணோம். அன்வர் நர்கிஸ்க்கும் பஷீருக்கும் ஏதாவது பிரச்சனையா? சே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். அதான் டென்ஷனா இருக்கும். உங்க அப்பா எப்படி இருக்காங்க? அவரை நினைச்சதா பயமா இருக்கா நம்மள. போற பக்கம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஷீர் வரலன்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்க போல இருக்கு. அவரை பார்த்து தான் பயமா இருக்கு. நீங்க என்ன இன்னும் அங்கே இருக்கீங்க? முதல்ல இங்க வாங்க. இல்ல, ஒண்ணுமே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. பேஸ்ட் கொடுங்க. நீங்க வாங்க. சரி, ஓகே, வரேன். வாப்பா. இதான் பஷீர் வீடு. மா 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 செல்வம், யார் அவங்க? இது உள்ள வாங்கலாம் தெரியும். அவங்களுக்கும் பஷீருக்கு என்ன சம்பந்தம்? உள்ள வாங்கலாம் தெரியும் எல்லாம். மா வாங்க, இங்க இருக்காங்க, போய் பாருங்க. பஷீர், அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி உனக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பஷீர், என்னாச்சு உனக்கு? பஷீர், இப்ப கிளம்பி வரப்போறியா இல்லையா? வா போலாம், வா. இது பாரு பஷீர், நீ ஒரு ஆட்டோ டிரைவர்னு தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் இந்த நிக்காக்கு சம்மதிச்சேன் தெரியுமா? நீ நல்லவ படிச்சவன்றதுக்காக தான். இப்ப என்ன, எங்க பாப்பாவையும் அம்மாவையும் அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டியா? சொல்லு பஷீர், இப்ப வரப்போறியா இல்லையா? வாய் திறந்து பதில் சொல்ல. ஏன் பேச மாட்டேங்கிற? இவங்கெல்லாம் யாரு? ஏதாவது சொல்லு பஷீர். சொல்லு பஷீர். இப்ப நீ பேசல, நீ உதப்படுவ. இத பாருங்க அண்ணாமலை, பஷீர் எந்த தப்பும் பண்ணல. அவன் மேல கோவப்படாதீங்க. நான் தான் பஷீரோட வாப்பா, கோடி சுல்தான். இவ அவன் அம்மா.
பஷீர், அம்மா அப்பா இல்லாத அனாதைன்னு சொன்னேன், இப்ப பாப்பான்றாங்க அம்மான்றாங்க. என்ன நடக்குதுங்க? சொல்லு பஷீர், வாய் திறந்து சொல்லு. என்ன பஷீர், அப்பா அம்மா இருந்தோம் எதுக்காக அனாதைன்னு சொன்ன? வாயை திறந்து பதில் சொல்ல. ஏன் பேசாம இருக்க? அண்ணாமலை, நான் சொல்றேம்மா. அன்வருக்கு நான் அத்தை. என்ன அத்தையா? ஆமாப்பா. உன் அப்பா இப்ராஹிம் ராவுத்தர் என்னோட அண்ணன். இவர்தான் என்னோட முறை மாமா. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அண்ணன் ஆசைப்பட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய் அதை பத்தி பேசினாரு. அந்த சமயத்துல இவரு டைரக்டர் பீம்சிங் சார் கிட்ட அசோசியேட்டா இருந்தாரு. ரொம்ப பிஸியா இருக்கிற திமிர்ல கல்யாணம் பண்ணா நடிகை பத்மினி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஃபாத்திமா, நீங்க சும்மா இருங்க. அப்ப என் அண்ணனுக்கு கோவம் வந்து வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் வந்தாரு. ஏற்கனவே சின்ன நட்பு இருந்ததுனால நாங்க 2 பேரும் மறுபடியும் பழக ஆரம்பிச்சோம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி நாங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால என் அண்ணன் எங்களை தலைமுழுகிட்டாரு. இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதையே மறைச்சிட்டாரு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்துல இவர் உன்னோட வாப்பா கிட்ட போய் உதவி கேட்டாரு. பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவர் அவமானப்படுத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. இவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. இந்த விஷயம் பஷீருக்கு தெரிஞ்சு இவர் அவமானப்படுத்தினவங்கள பழி வாங்குவேன்னு சொன்னான். நர்கீஸை தேடி கண்டுபிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ உங்க வாப்பா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதான் ரிசப்ஷனுக்கு வருவேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். சரிம்மா, இந்த மாதிரி ஒரு உறவு இருக்கிறதாவும் எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதாவும் எனக்கு தெரியாது. என் பஷீர், இந்த விஷயத்தை நீ என் கிட்டயாவது சொல்லிருக்கலாம். இல்ல நீ காதலிச்சு என் தங்கச்சி நர்கேஸ் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஏன் மறைச்ச? ஏன் இதெல்லாம் மறைச்ச? அன்வர், பெரியவங்க விஷயம் எல்லாம் வேற. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். நான் சொன்னதுனாலதான் இந்த கல்யாணமே நடக்குது. என்ன அவமானப்படுத்தணும்னு பாக்குறியா? நீ வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுப்ப தெரியுமா? இது பாருங்க, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, இல்லைன்னா ஒரு பொண்ணை ஏமாத்தணும்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, இல்லைன்னா முட்டாள்னு சொல்லுங்க, நான் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். ஆனா அன்வரோட வாப்பா இப்ராஹிம் ராவுத்தர் வந்து எங்க வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் அங்க வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன். என்ன இது என்ன சினிமாவா மன்னிப்பெல்லாம் கேட்கறதுக்கு? நீ முதல்ல வா, நீ வா. அவர் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் வருவேன். சரி பெண்ண, எங்க வாப்பா உங்க வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? ஆமா. வா, நீங்களும் வாங்க. வா பஷீர், வாங்க வா. பாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. பஷீர் என்னால உயிரே வச்சிருக்காரு. என்ன ஆச்சோ தெரியல, வராம இருக்க மாட்டார், நிச்சயமா வந்துருவார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதனாலதான் இந்த காதல் கல்யாணத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நர்கீஸ், எனக்கு என்னமோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. பாப்பா, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நிச்சயமா வந்துருவார் சொல்றீங்க. பாப்பா, அன்வர் என்ன வந்தாச்சு. அன்வர், எங்கடா பஷீர்? கையோட கூட்டு வந்துட்டியா? எங்கடா பஷீர்? எங்க? பாப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வந்து பாருங்க. என்ன பார்க்கவா? யாரா? வாங்கம்மா, வாங்க. யாரா? நீங்க வந்து பாருங்க. யாரு இவங்க? பஷீரோட அம்மா, நம்ம பாப்பாவோட சொந்த தங்கச்சி. அவ என் தங்கச்சி இல்ல, தங்கச்சி இல்ல. ஏமாப்பா போய் சொல்றீங்க? அவங்க உங்க தங்கச்சி தான். உங்களால உங்க மகளோட காதல் திருமணத்தை ஏத்துக்க முடியுது. ஆனா இத்தனை நாள் கழிச்சும் உங்க தங்கச்சியோட காதல் திருமணத்தை ஏத்துக்க முடியலையா? என்னால ஏத்துக்க முடியாது. காதலாடாது காதலா? என் தங்கச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், வேண்டான்னுட்டான். அப்புறம் என் தங்கச்சிக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண.
கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி இழுத்துட்டு போனவன் தான். காதலாடா இது? காதல் இல்ல. நான் மன்னிக்க மாட்டேன். என்னால ஏத்துக்க முடியாது. மச்சா சலாம் அலைக்கும். நூர்ஜஹான், அவரை வெளியே போ சொல்லு. என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க, போன்னு சொல்லாதீங்க. ஆமா மச்சா, பரச மறந்துருங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் உங்க பொண்ணு நர்கீஸ் கூட நான் வாழ்வேன். இல்லாட்டி வாழ முடியாது. பஷீர், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் பணக்காரர், உங்க அப்பா ஏழைங்கிறதுக்காக இல்ல. அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்க அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னாரு. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுட வேண்டியது தானே. இன்னொரு இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி பொண்ணை இழுத்துட்டு போனா எவ்வளவு அசிங்கம். எந்த குடும்பம் தான் அவமானத்தை தாங்கிக்கும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவரெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரு எங்க பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நர்கீஸ் என் கூட வாழ முடியும். இல்லாட்டி வாழ முடியாது. வாங்கம்மா போலாம். நெல்லு. சரி, உங்க அம்மா சொல்லட்டும். அவர் செஞ்சது தப்புன்னு உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லட்டும். நானே அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க அண்ணன் பண்ணது தப்பா? சொல்லுங்க. என் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் இவர் மேலதான். என் அண்ணன் மன்னிப்பு கேட்க வேண்டாம். போதுமா? நர்கீஸ், இங்க வா. இங்க வாமா. போமா. எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது பழி வாங்குறதுக்கா? பழி வாங்க போறியா? சொல்லு. அதுக்கு நானா கிடைச்சேன்? கேக்குறால, பதில் சொல்லு. அவ அப்பா மன்னிப்பு கேட்டாதான் அவ கூட வாழ்வியா? சொல்லு. இப்ப அவ என்ன சொல்ற தெரியுமா? அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டா உன் கூட வாழ மாட்டா. போதுமா? அதான் வேணுமா? உண்மையான உறவுகளுக்குள்ள மன்னிப்பு எல்லாம் கிடையாதுப்பா. இது என்ன டிராமாவா? அங்க ரிசப்ஷன்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. போ, மேல கூட்டிட்டு போ. வா. போ பஷீர். கூட்டிட்டு போடா. வா சொல்றேன்ல, போ. அண்ணே, பஷீர் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்க. மச்சா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருங்க. மச்சா, இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டுமே. நீங்களே ப்ரொடியூசரா இருங்க. கைவசம் அருமையான கலர்ஃபுல் யூத்ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். மாமா மச்சான் சண்டையை வச்சுதான். நீங்க வேணா பாருங்க. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆனா போடி சுல்தான் நிப்பா. சில்வர் ஜூப்ளி போகும். அண்ணாமல என்ன போயிட்டாரு? இது கட்டிங் மிஷினு, அது ஃபோல்டிங் மிஷினு. ஓகே. இது வந்து சிங்கிள் கலர் மிஷினு, அது வந்து டபுள் கலர் மிஷினு. உள்ள வந்து பர்ஃபெக்ட் மிஷினும் பைண்டிங் மிஷினும் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்க அன்வர், நான் இந்த ப்ரெஸ்ஸை விற்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இது எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்த ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் நானும் நடத்திக்கிட்டு வந்தோம். எனக்கு அப்புறம் என் பையன் நடத்துவான்னு பார்த்தா அவன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு துபாயில் போய் செட்டில் ஆகிட்டான். என் ஒய்ஃப் என்னடான்னா பையன் கூட போய் துபாயில் தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அவங்கள பிரிஞ்சு நான் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருக்க முடியும்? அதனால தான் இந்த ப்ரெஸ்ஸை கொடுக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு கிரயமாக முடிச்சுக்கிறீங்களோ இல்லது லீஸ்க்கு எடுத்து நடத்துகிறீங்களோ? அமௌண்ட்டு ஒத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். நாங்கள் பணத்தை கையில் வச்சுட்டு ப்ரெஸ் வாங்கணும்னு சுற்றலை. பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நாள் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
இதுக்கு மேலே நான் எப்படி குறைப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அண்ணாமலை ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல? ம் நல்லா இருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் வெளி ப்ரெஸ்ஸில் பிரிண்டிங் கொடுக்குறது? நமக்குன்னு ஒரு ப்ரெஸ் வேணும்ல. இப்போவே ஃபோட்டோ சரியில்லை, லே அவுட் சரியில்லை, அது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமா? சார் ரொம்ப அவசரப்படுறாரு. 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. 3 மாதமா? இதை பாருங்கள், உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே 2-3 பார்ட்டி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுறேன். சரி, அப்படி யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. ஏன்னா நாங்களும் பேங்க்கில் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். இந்த 2 பேரையும் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுதுங்க. ஓகே, நான் உங்களுக்கே இந்த ப்ரெஸ்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். பணத்தை மட்டும் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன் சார், புதன்கிழமை உங்களுக்கு ஃபோன் பண்ணி மற்ற விஷயம் எல்லாத்தையும் பேசிடலாம். நாங்கள் வரோம். வரங்க. வாங்க வாங்க நம்மள வரோம். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம் மிஸ்டர் உலகநாதன். கிளினிக்னு சொல்றதுனால தான் வாடகைக்கு வரேன். அட்வான்ஸ்ல ஒரு பைசா குறைக்க மாட்டேன். வாடகையில குறைப்பீங்களா? எதுலயும் குறைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு? ஓகே சார், நான் வரேன். வாங்க. தேங்க்யூ ஸோ மச். வரங்க. வா, ஆட்டோவில் போயிடலாம். ஆட்டோ வருமா? வெயிட்டிங் சார். சாந்தி, நல்ல ஏரியா, பில்டிங் நல்லா பெருசா இருக்கு. கிளினிக் வச்சா நல்லா இருக்கும்ல? இத பாருங்க, கிளினிக்ல இருக்குன்னு கிளினிக்ல இருந்துடக்கூடாது. நான் உங்களை பிரிஞ்சு 1 நிமிஷம் இருக்க முடியாது. எனக்கு இந்த கிளினிக்ல கம்பவுண்டர் வேலையாவது போட்டு கொடுத்துடணும். ஐயோ, அன்பு தொல்லை தாங்க முடியல சாந்தி. அப்போ உங்களை நான் பிரிஞ்சு இருக்க முடியுமா? சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அப்ப என்ன காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாம் பொய்யா? அன்வர் கூட சேர்ந்து சுத்துறதுக்காக தான் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்க பத்தியா? அப்ப நீ என்ன காதலிச்சது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாம் பொய் தானே? போலாமா? அண்ணாமலை போகலாம் வாங்க. போகலாம் வாங்க. அண்ணாமலை, என்னம்மா பசிக்கல, சாப்பாடு எதுவும் வேணான்னு ரூம்குள்ள போன, இப்போ இங்க வந்து கவுந்தடிச்சு படுத்திருக்க. அண்ணாமலை, அண்ணாமலை, உலகநாதனை பாத்தியா? சும்மா தாம்மா கேட்டேன். நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? ஏன் இப்படி வந்து படுத்திருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணாமலை. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதம்மா. நீ உன் புருஷனை பிரிஞ்சு நிம்மதியா தான் வாழ்றேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பொண்ணால புருஷனை பிரிஞ்சு நிம்மதியா வாழ முடியாதுமா. உலகநாத ரொம்ப நல்லவருமா. இது பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்ல, அனாதை சொன்னனாலதான் இங்க இருக்க விட்டேன். என்ன உலகநாதன், அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி இங்க பேசுறதுக்கு பெருசா பேச வந்துட்டு என்ன? அப்படி என்ன உலகநாதன்?
அவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? சாந்திங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க. போங்க, கல்யாணத்துக்கு போங்க. அவர் நல்லவரா கெட்டவரானே வந்து சொல்லுங்க. அண்ணாமலை, உலகநாதன் நல்ல வருதாமா? அந்த படுபாவி சாந்தி தான். என்ன சாந்தி? சாந்தி தெரியுமா உங்களுக்கு? என்னவோ தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இப்ப ஏன் அழுவுறீங்க? நீ திட்டினதுக்காக நான் அழுவல அண்ணாமலை. உனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சுதான் அண்ணாமலை. நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் அண்ணாமலை. நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன். நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ பெத்த பிள்ளைங்க மேல வச்ச பாசத்தினால தப்பு மேல தப்பு செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதை நினைச்சுதாம்மா அழுதுட்டு இருக்கேன். நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேமா. எனக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த கோமதியும் சாந்தியும் என்னோட பசங்க தான் அண்ணாமலை. என்னது? உங்க பசங்களா? ஆமாம்மா. உங்க அப்பாவோட 2வது சம்சாரம் தங்கம் இருந்தாங்கல்ல, அந்த தங்கம் நான் அந்த அம்மா. மயக்கம் மறந்த உலகநாதனை சாந்தி கவனிச்சிட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு உன்கிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். அப்ப பார்த்து நீ போலீஸ்காரன் கூட பேசிட்டு இருந்த. போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்ததை வச்சு எங்க கோமதி பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து பெத்த பாசம் உண்மையை சொல்ல விடாத மறைச்சிடுச்சு. அதான் உண்மையை மறைச்சிட்டேன். நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேம்மா, துரோகம் செஞ்சுட்டேன். மேலும் மேலும் உனக்கு என்னால துரோகம் செய்ய முடியல அண்ணாமலை. துரோகம் செய்ய முடியல. உலகநாதனை சாந்தி விரும்பினா அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் வெறி பிடிச்ச மாதிரி இருந்தா. நான் எவ்வளவோ சொல்லி அவ கேட்கல அண்ணாமலை. அந்த படுபாவி கோமதியும் அதுக்கு உடந்த. அண்ணாமலை, நான் இந்த வீட்டு வேலைக்காரிதான். ஒரு விதத்துல உனக்கு அம்மா மாதிரி. நான் சொல்றத கேளுமா. நீ எப்படி உலகநாதனோட தான் சேர்ந்து வாழணும். அந்த கோமதியையும் சாந்தியை அடிச்சு விரட்டிட்டு உன்னை எப்படியாவது உலகநாதனோட சேர்த்து வாழ வைக்கிறேம்மாண்ணா. நான் வாழ வைக்கிறவன நீ வாழ வேண்டிய பொண்ணு அண்ணாமலை. நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அவங்கள அடிச்சு விரட்டிட்டு நான் உன்னை வாழ வைக்கிறேன் அண்ணாமலை. நாளைக்கு காலையில கிளம்பி ரெடியா இருமா. நம்ம நாளைக்கு போறோம். நடக்காது. நடக்கும் அண்ணாமலை. உலகநாதனோட நீ சேர்ந்து வாழ்ந்து ஆவணும். உன்னோட இடத்த நீ விட்டு கொடுக்கூடாதுமா. நான் உன்னை வாழ வைக்கிறேன். சாந்தியும் என் பொண்ணுதான், நீ என் பொண்ணு மாதிரிதான் அண்ணாமலை. ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு நல்லது செய்ய என்னால முடியாது. நீ வா அண்ணாமலை. நீ உலகநாதனோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆவணும். ஆமா அண்ணாமலை, வா,
நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் உலகநாதனோட உன்னை வாழ வைக்கிறேம்மா. நாளைக்கு ரெடி அரணி, கண்டிப்பா போறோம் நம்ம. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா, ஜீவா உள்ள உட்கார்ந்துட்டு என்னவோ பண்றாமா. சரி, நீ இப்படி வா. நீ முதல்ல கிளம்பு. இல்லம்மா, ஸ்கூல்ல மேடம் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. யாரும் ஃபைன் எல்லாம் போட மாட்டாங்க, நீங்க போங்க. சீக்கிரமா வா. சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. போங்க. அண்ணாமலை, இன்னும் கிளம்பலையா நீ? ஆபீஸ்க்கு லேட்டா போலான்னு இருக்கேன். ஆபீஸ்க்கா? என்ன அண்ணாமலை, அவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லியும் திருப்பி ஆபீஸ் போறேன்னு சொல்றியம்மா? இல்லம்மா, இந்த பசங்களை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பசங்களை பத்தி கவலைப்படாதம்மா. இதெல்லாம் தாமதப்படுத்த கூடாது. உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க கூடாது. கிளம்புமா. அவங்க ஸ்கூலுக்கு போட்டோம். அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அதுக்குள்ள நீ கிளம்புமா. என்ன சத்தம் போட்டுட்டு? நீங்க முதல்ல போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். போங்க. போமா. ஜீவா, ஜீவா, ஜீவா. என்னம்மா? அம்மா, என்ன? உள்ள வாங்கம்மா. என்னம்மா? வாங்கம்மா. என்னாச்சுமா? ஜீவா வயசுக்கு வந்துட்டா. விவரம் தெரியாம அழுதுட்டு இருக்கா. அண்ணாமலை, என்ன ஒரு அம்மாவா நம்புறதுனாலதான் என்ன கூப்பிட்டு சொல்றேன். பாவம், இந்த நிலைமையில நான் எப்படி இந்த பிள்ளைங்கள ஒரு 2-3 நாள் அவுட் அப்புறம் பார்க்கலாமா? அண்ணாமலையார் கோயிலேருந்து உபூதி வந்திருக்கு. இது வச்ச நேரம் சீக்கிரமே எடுத்து நடக்க போறாங்க பாருங்க. டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க விபூதி என்ன பண்ண போகுது? விபூதியால எதுவும் நடக்காதுங்கிறது உங்க கொள்கை. விபூதியால எதுவும் நடக்குங்கிறது எங்க நம்பிக்கை. நம்பிக்கை என்னைக்குமே தோத்ததில்லை அன்பழகன். காஃபி சாப்பிட்றீங்களா? அம்மா கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லை, நான் தான் காஃபி போடணும். உங்களுக்கு பரவாயில்லன்னா நான் போட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இருக்கட்டும். அண்ணாமலை பார்த்தீங்களா? பார்த்தேன். எங்கேயோ விலகி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எங்கள் குடும்பம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துடுவாளோன்னு தோணுது. பத்திரிக்கை நியூஸுங்கிறா, குழந்தை ஸ்கூலுன்னு அலையிறா. தான் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறத மறந்துட்டு ஸ்கூட்டரில் ஏறி ராத்திரி பூரா சுற்றிட்டு இருக்கா. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு சுற்றுறாளோன்னு தோணுது. நான் வளர்த்த அண்ணாமலையாவா? ஒரு பூ மாதிரி இருந்தா இப்போ ஒரு ஆலமரமாக வளர்ந்துட்டான். உலகநாதன் அண்ணாமலையும் சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளவோ பாடுபட்டேன். இப்போ 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா இனிமே அது நடக்காதுன்னு தோணுது. தப்பு அண்ணாமலை மேலே இல்லை. பிறந்த நாள் அன்னைக்கு புருஷனை பார்த்து வாழ்த்து வாங்க போனான். பிறந்தநாள் பரிசா டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்தா எந்த பொண்ணால் தான் தாங்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் கோமதி நாயகம். அவர் தங்கச்சி சாந்தியை உலகநாதனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அண்ணாமலை உலகநாதனும் சேர்ந்தே வாழ முடியாத அன்பழகன். தவசி, ஒரு நண்பன் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணாமலை ஓடி போன உங்கள் தம்பி நம்பி நல்ல சிவம். இவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கடனை வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் தான் முன்னுக்கு கொண்டு வரணும். உங்கள் முன்னேற்றம், வெற்றி, பணம் இதுதான் செதறி போன உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும். நல்லா யோசிங்க. நீங்க தானே ஜீவாவோட பாட்டி, வாங்க நலங்கு சுத்துங்க. பொண்ணோட பாட்டி நீங்க தான், நீங்க போய் முதல்ல சுத்துங்க. இல்ல முதல்ல எங்க அம்மா தான் எனக்கு நலுங்கு சுத்தணும். ஜீவா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க சுத்தட்டும்மா. இல்ல எங்க அம்மா தான் எனக்கு முதல்ல நலுங்கு சுத்தணும். எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். சொல்றத கேளுமா, அவங்க சுத்தட்டும். இருக்கட்டும்மா. ஜீவா சொல்றது கரெக்ட் தானம்மா. குழந்தைகளுடைய அம்மா அப்பா இறந்த அப்புறம் தாத்தா பாட்டி நாங்கள அரவணைச்சு வளர்த்துருக்கோம். அண்ணாமலை தானே வளர்த்துருக்கா. அண்ணாமலை நீயே செய்மா. இந்தாம்மா. அன்வர், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இன்னமும் நாங்க ஒரு சரியான முடிவு எடுக்கலன்னா அது அண்ணாமலை வாழ்க்கையை சீரழிச்சிடும் சொல்றீங்க. சார், நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த 3 குழந்தைங்களையும் நான் வளர்க்க மாட்டேன்னு சொல்லலை. இருந்தாலும் நாம் அண்ணாமலையோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இல்லையா? உலகநாதன் அண்ணாமலை மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், சந்தேகப்படுறாரு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் ஒன்று சேரலைன்னா இந்த ஜென்மத்துக்கு ஒன்று சேர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லை, உலகநாதன் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மெட்ராஸ்ல தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள நான் பாத்துக்கிறேன். அன்வர் பத்திரிக்கையிலேருந்து வர பணத்தை கொஞ்சம் கொடுத்தா போதும். அதை வச்சு குழந்தைங்களை நல்லபடியா என்னால் வளர்க்க முடியும். குழந்தைங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்ல இல்ல, குழந்தைங்கள அண்ணாமலை பாத்துக்கிட்டோம். அண்ணாமலையால முடியலன்னா எங்க பேத்திங்களை நாங்க பாத்துக்கிறோம். அனாவசியமா நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? ஏதோ கடன் இருக்குன்னு சொல்றீங்க, இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிருங்க. மிச்சம் இருக்கிற பணத்தை குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிடலாம். எங்க பேத்திகளை நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். ஜீவா, கண்ணா இங்க வா. தாத்தா பாட்டி பக்கத்தில் உட்காரு. அழாத. ஜீவா கண்ணா, அந்த ஆப்பிள் கொடு. ஜீவா, இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட. தாத்தாவும் பாட்டியும் உங்க 3 பேரையும் ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அம்மாவை பத்தி கவலைப்படாத. அம்மா நிச்சயமா உங்க 3 பேரையும் மறக்கவே மாட்டாங்க. அடிக்கடி உங்களை பார்க்க ஊருக்கு வருவாங்க. இந்த ஊருக்கு போற விஷயத்த ஜான்சி கிட்டயும் ஜோதி கிட்டயும் பெரிய பொண்ணு நீ தான் சொல்லணும். சொல்றியா? இல்ல, நாங்க அம்மா விட்டு போக மாட்டோம்.
அன்வர், கவலைப்படாதீங்க. 2-3 நாள் இப்படி தான் அழுவாங்க, அப்புறம் எல்லாம் தன்னால சரியா போயிடும். சரி சார், எப்போ ஊருக்கு கூட்டிட்டு போகலான்னு இருக்கீங்க? இப்போதானே சடங்கு முடிஞ்சிருக்கு, உடனே கூட்டிட்டு போக முடியாது. 1 வாரம் தங்குற முடிவோட தான் வந்திருக்கோம். தங்கிட்டு 1 வாரம் கழிச்சு கூட்டிட்டு போயிடுவோம். என்ன அன்வர், என்னை எப்படி வாழ வைக்கணுங்கிறத பத்தி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அவரோட வாழ முடியாது. அண்ணாமலை, என்னதான் இருந்தாலும் அவர் உன் புருஷம்மா, அவரோட தான் நீ வாழ்ந்தாவணும். எனக்கு பிறந்த நாள் பரிசா டைவோர்ஸ் பத்திரம் கொடுத்தவரோட என்னால வாழ முடியாது. நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டது எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததில்லை. என்னைக்குமே ஒரு நிலையான மனுஷன் அவர் இருந்ததில்லை. ஒரு நாள் பார்த்தா அவர் அம்மா பக்கம் பேசுவாரு, இன்னொரு நாள் பார்த்தா என் பக்கம் பேசுவாரு. இப்படிப்பட்டவர் கூட எப்படி வாழ முடியும்? அதுவும் என்ன சந்தேகப்படுறாரு. 3 மாசமா அவர் இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன். இங்கதான் ஏன் அன்வர கூட இருந்தாரு, அவர் கூட நான் ஸ்கூட்டர்ல போயிருக்கேன். அவர் என்ன சந்தேகப்படுறாரு. இதே 3 மாசம் அவர் சாந்தி கூட வாழ்ந்திருக்காருமா, நான் சந்தேகப்பட்டேன்னா? இன்னைக்கு அவர் சாந்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் மட்டும் இல்ல, அந்த குடும்பமே முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் எப்படிமா ஒரு ஆம்பளை பக்கத்துல ஒரு பக்கம் வள்ளி, இன்னொரு பக்கம் தெய்வானன்னு சாமி படத்துல பாக்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணாமலை, அது உன் சொந்த விஷயமா? இவங்க எங்க பேத்தீங்க? நாங்க கூட்டிட்டு போய் அவங்கள நல்லபடியா வளர்த்து படிக்க வைக்கிறோம். தாராளமா கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தாத்தா, அவங்க பாட்டி, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா இந்த பசங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சந்தோஷம் என் கையில, என் சந்தோஷம் அவங்க கையில இருக்கு. அவங்கள என்கிட்ட இருந்து பிரிக்கிறது என்ன உயிரோட எரிக்கிறதுக்கு சமமா இருக்கும். அண்ணாமலை, ஜீவானதை பார்த்து நீங்க எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அண்ணாமலை, என்ன அன்வர், இந்த பாருங்க, 2-3 நாள்ல சமாதானம் அவர பசங்க மாதிரியா இருக்காங்க. எப்படி அழுகுறா பாருங்க. ஏன் புரியாம பேசுறீங்க? எனக்கு புருஷன் வேண்டாம், எனக்கு யாரும் புருஷன் தேடாதீங்க. நீ வா அண்ணாமலை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.